ஸோ நிஃப்டி புட் ஆப்ஷன் 25,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நான் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறேன். ஏன் இந்த ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து நான் டீட்டெயில் வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். பட் இந்த ட்ரேடு வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட்ல இப்போ ரிஜெக்ஷன் ஆகிறதுனால 120ங்கிற லெவலில் இப்போ நான் இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த ட்ரேடை நான் ஹோல்டு தான் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வந்து அந்த ரிஜெக்ஷன் பிளேஸில் இருந்து ட்ரேடு நல்லாவே ஒரு 50%ஆவது ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு தான் அடுத்த மேலேயோ கீழேயோ போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ 120ல் எடுத்த ட்ரேடு இப்போ கண்டினியூ பண்ணிவிட்டு 124 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நான் அந்த லெவல் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசிஸ்டண்ட் 1 ஹவர் ரெசிஸ்டண்ட்டு. ஸோ அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ என்னோட லெவல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஓப்பன் ப்ரைஸு லெவல் வச்சுருக்கேன். ஸோ அந்த லெவல் வரைக்கும் ட்ரேட் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இப்போ 120ல் எடுத்தது 138 வரைக்கும் இப்போ போயிருக்கு. ஸோ ஓப்பன் ப்ரைஸ் கிட்ட மறுபடியும் இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறேன். இதுக்கப்புறம் அந்த ட்ரேட் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்துட்டு அது நம்ம க்ளோஸ் பண்ணுறதா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ எங்கே மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆச்சோ அதே லெவலில் புட் ஆப்ஷனில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 40 பாயிண்ட்ஸ் கிடச்சனால இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் ஸ்பாட்டில் எப்படி நமக்கு அந்த ரிஜெக்ஷன் லெவல் கிடைக்குதோ அதை பொறுத்து அடுத்த ட்ரேட் நம்ம கண்டினியூ பண்ணலாமான்னு இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ இது அந்த ட்ரேடை ஏன் எடுத்தேன் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நம்ம கவனிக்கணும் பார்க்கணுங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக இன்னைக்கு இந்த ட்ரேடை எடுத்த விஷயத்த நான் கிளியர் கட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.